ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சிக்கன் கறி இன்றைக்கி செய்து பார்க்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு 15-16 சேர்த்து அரைச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தாளிக்கணும். வெட்டி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் செவந்ததும் வெட்டி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து வதக்கணும். வதக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கி சாஃப்டானதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம். அதோட மல்லித்தூள், மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதோட சிக்கனையும் சேர்த்துடலாம். மசாலாவோடு சேர்த்து சிக்கனை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வேக விடணும். நடுவில் 1-2 தடவை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுறணும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் கேனில் உள்ள தேங்காய் பால் 1/2 கேன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் தேங்காய் பால்னால் பாதி தேங்காயிலேருந்து நல்லா கெட்டியாக பால் எடுத்து சேர்க்கணும். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறம் நல்லா கை நிறையா பொடிசாக வெட்டின மல்லி இலையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.